ஷாமியோட ஆண்ட்ராய்ட் ஒன் சீரீஸ் ஜென்ரலாக ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கு. இதில் வந்து தாறுமாறான கேமராஸ், நல்ல ஒரு சிப் ப்ளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வரும். இப்போ 3வது ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்ட் ஒன் ஷாமி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை நான் என்னோடய ப்ரைமரி ஃபோனாக ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த Mi A3க்கு நம்ம வெயிட் பண்ணுறது வர்த்தா? இந்தியாவில் இன்னும் ஒரு மாதம் கழித்து இது லான்ச் ஆக போகுது, இல்லை இந்த மாத கடைசியில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணுறதோ, இதை வாங்குறதோ, இதை கன்சிடர் பண்ணுறதோ வர்த்தா? இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். முதல்ல பில்ட் அப்படின்னு பார்த்தா Mi A3 ஒரு பெரிய அப்கிரேட்னு சொல்லலாம். இது வரைக்கும் A சீரீஸில் வந்த ஃபோன்ஸில் இதுதான் பார்க்குறதுக்கே பெஸ்ட்டாக இருக்குது. இதில் Gorilla Glass 5 ஃப்ரண்ட்டில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி கொடுத்துருக்கிறது 3D கிளாஸ். ஸோ நல்லா கர்வ் ஆகும். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த பேக் பார்க்க தாறுமாறாக இருக்குது. ஷாமி இங்கே ஒரு ஸ்மோக்கி லுக் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ Redmi Note 7ல் நம்ம பார்த்த மாதிரியே சென்டரில் பிளாஸ்டிக் தான் வருது, கிளாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஆனால் சென்டரில் மெட்டலுக்கு பதில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேஜர் நெகட்டிவ் கிடையாது. Mi A3 இன்னும் பார்க்கவும் நல்லா இருக்குது, ப்ளஸ் கையில் இன்னமும் ஒரு ப்ரீமியம் ஃபீல் தான் கொடுக்குது. இது கொஞ்சம் நேரோவாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் 175 கிராம் தான் இருக்கிறதுனால ஒரே கையில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இருந்துச்சு. டிசைன்னு பார்த்தா A3ல் A2ஓட ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஷாமி இப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ SD சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கோட அவுட்புட் இங்கே கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான், ஏன்னா Mi A1ல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹெட்ஃபோன் அவுட்புட். அடுத்து ஆடியோ பற்றி பேசல. ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தா கீழே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, அது லவுடாக கிளியராக இருந்துச்சு. செல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃப்ரண்ட்டில் A3ல் ஒரு HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. 2 ஜென்ரேஷன் ஃபுல் HD கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டவுன்கிரேட் பண்ணி வெறும் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சீரியஸாக தெரில. ஆனால் இது ஒரு மொக்க பேனல் கிடையாது. ஷாமி ஆக்சுவலாக பேனலோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே சூப்பர் AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் பிரைட்டான பேனல். ஸோ A3யை வெளியில் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது ஒரு 6 இன்ச் பேனல், 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. பெசல்ஸ் நல்லா ஸ்லிம்மாக இருக்குது. டாப்பில் அந்த செல்ஃபி கேமரா வர இடத்துல ஒரு சின்ன நாட்ச் தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த செல்ஃபி கேமரா பற்றி பேசையில் இது ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா. நல்லா டீட்டெயில்டான இமேஜஸ், நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸோட எடுக்குது. போர்ட்ரேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஹெச் டிடெக்ஷன் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பின்னாடி Mi A3ல் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோனியோட 48 மெகாபிக்சல் IMX586. இது f1.79 லென்ஸோட வருது. இது நம்ம Redmi Note 7 Proல உள்ள அதே பிரைமரி கேமரா, அதே செட்டப். பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல டீட்டெயில் லெவல்ஸ். ஸோ இந்த இலையில் அந்த வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப்சர் ஆகிருக்கும். இல்லைனா இந்த பூவில் உள்ள பெட்டல்ஸ். டைனாமிக் ரேஞ்சும் இங்கே நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லா IMX586 இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மாதிரியே இதுவும் 12 மெகாபிக்சல் ஷாட்ஸ் தான் டிஃபால்ட்டாக எடுக்கும். 48 மெகாபிக்சல் மோடுக்கு நம்ம மாற்றினா ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கிடைக்குது. இப்போது அடுத்து ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெச் டிடெக்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் எடுக்கிற இமேஜஸ் கொஞ்சம் லைட்டாக அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருந்துச்சு. இங்கே சைட் பை சைட் பார்க்கல உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பேக்ரவுண்டில் உள்ள பிளர்ரை A3ல் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ். ஸோ 3வதாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜென்ரலாக எல்லா அல்ட்ரா வைட்ஸ்லையும் இருக்க மாதிரி தான். ஆனால் டைனாமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஓவரால் மற்ற ஃபோன்ஸில் இருக்கிறதோட ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடுங்கிறதுனால கொஞ்சம் யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவில் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். லோ லைட்டில் டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது ப்ரைமரி சென்சரோட மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதை யூஸ் பண்ணி நல்ல யூஸபிளான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு வாட்ஸ்ஆப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளே ஜூமின் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டீட்டெயில் லாஸ் ஆகுது. ஜூமின் பண்ணாமையே ராத்திரி இப்போ வானத்தை பார்க்கலாம் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிறது தெரிய வரும். பட் ஓவரால் இம்ப்ளிமெண்டேஷன் பரவாயில்ல. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஒன் டிவைஸாக இருந்தாலும் கேமரா சாஃப்ட்வேர் ஷாமியோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆப் தவிர கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. Mi A3ல் ரொம்ப பேர் பேசிக்ஸ் ஆப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆட்ஸ் கிடையாது, அது கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ். இங்கே எவ்வளோ பேசிக்கான ஆப்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரிமோட் கண்ட்ரோலர் ஆப் இங்கே மேலே உள்ள IR பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த ஆப் கூட அவுட் ஆஃப் த பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணல. நம்ம தான் தனியாக ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும்.
சாஃப்ட்வேரில் அடுத்து ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இங்கே AMOLED பேனல் இருக்கிறதுனால Xiaomi ஒரு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அக்யூரசிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இப்போ நம்ம என்ன பண்ணாலும் சரி, இப்போ நான் என்னோட சோஷியல் மீடியா செக் பண்ணிட்டு இருந்தனாலோ இல்லை ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை சும்மா ப்ரௌசரில் ஏதாவது டிஃப்ரெண்ட் சைட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலோ எல்லாமே ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. எதுலேயுமே ஒரு ஸ்லோ டவுன் ஒரு லேக் நான் ஃபேஸ் பண்ணல. இதுக்கு காரணம் சாஃப்ட்வேர்னு மட்டும் சொல்ல முடியாது, ஹார்ட்வேரும் தான். A3ல Snapdragon 665 ஒரு 11 நானோமீட்டர் FinFETல பில்ட் பண்ண ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது ஆக்டோகோர் சிப், 8 Cryo 260 கோர்ஸோடு வருது. இந்த சிப் Mi A2 Redmi Note 7ல உள்ள அந்த Snapdragon 660யோட பெட்டரான சிப் தான். ஆனால் Redmi Note 7 Proல உள்ள 675 அளவுக்கு பவர்ஃபுல்லான சிப் கிடையாது. இது கூட 4GB RAM, அப்புறம் 64 இல்லை 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. GPUன்னு பார்த்தா இதில் Adreno 610, ஆனால் இந்த GPU வெறும் HD+ ரெசல்யூஷனை தான் பவர் பண்ணுது. அதனால இதில் கொஞ்சம் இன்டென்ஸான கேம்ஸ் ரன் பண்ண இல்லையும் பிரச்சனை இல்லை. இங்கே ஏதாவது ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும், பட் ஓவரால் கேம்ஸ் வந்து விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஜென்ரலாக Xiaomiயோட ஆண்ட்ராய்டு ஒன் டிவைசஸில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. A3ல அதை மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு 4030 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 inch HD+ AMOLED பேனல் தான். ப்ளஸ் 11 நானோமீட்டரில் உள்ள Snapdragon 665 சிப்போடு வருது. அப்படிங்கல Redmi Note 7 Proவோட இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பேட்டரி லைஃப்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா Redmi Note 7 Proவில் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. LCD இன்னும் கொஞ்சம் அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணும். ப்ளஸ் இன்னும் ஹையர் ரெசல்யூஷன் பேனல், ப்ளஸ் இன்னும் பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் இருக்குது. ஆனால் A3 Note 7 Proவோட பேட்டரி லைஃப் A3ல கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 10-15% கம்மின்னு சொல்லலாம். அதுக்காக இங்கே பேட்டரி லைஃப் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். Note 7 Proல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இன்டென்ஸாக யூஸ் பண்ணால் கூட ஒரே சார்ஜில் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம், பிரச்சனை கிடையாது. பட் Note 7 Proல வர மாதிரி நம்ம செகண்ட் டே எதிர்பார்க்க முடியாது. ஸோ Note 7 Pro பற்றி பேசல, அதே மாதிரி தான் இங்கேயும் குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட் இருக்குது. ஆனால் 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது Mi A2ல குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருந்துச்சு. ரெண்டுமே 18 வாட்ஸ் தான். ஆனால் இங்கே திருப்பியும் இது ஒரு சின்ன டவுன் கிரேட். ஸோ இப்போது ஓவரால் A2வோட கம்பேர் பண்ணல Xiaomi இப்போ மைக்ரோ SD ஹெட்ஃபோன் ஜாக் ரெண்டுத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பில்ட் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெகுலராக பேட்டரியில் உள்ள பிரச்சனைகள் இதில் கிடையாது. ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க, தாறுமாறான செல்ஃபி கேமரா இருக்குது. அந்த Snapdragon 665 660யோட கம்பேர் பண்ணல ஒரு நல்ல அப்கிரேட். அது மட்டும் இல்லாமல் Xiaomi இங்கே ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் கம்மியானது தவிர மற்ற எல்லா விதத்துலையுமே A3 ஒரு சாலிடான அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு ஆனால் இருக்குது. இப்போ Mi A1 வரையில் டாப் Redmi Note ஃபோன் Redmi Note 4. A1ல கேமராஸ் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதே சிப் தான் கொடுத்துருந்தாங்க, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ Mi A2 வரையில் டாப் Redmi Note ஃபோன் Redmi Note 5 Pro. A2ல சிப்பும் பெட்டராக இருந்துச்சு, 660, Note 5 Proல 636. கேமராஸும் ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஆனால் இப்போ Mi A3 வரையில் டாப் Redmi Note ஃபோன் Redmi Note 7 Pro. A3ல Note 7 Proல இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சிப் கொடுக்கல. ரெசல்யூஷனும் கம்மியாக இருக்குது. AMOLED இருக்குது, ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் A1 A2 ரெண்டுமே அப்போ உள்ள Redmi Note ஃபோன்ஸோட கண்டிப்பாக பெட்டரான ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பேட்டரி தவிர எல்லா விதத்துலேயும். ஆனால் இங்கே A3 பெட்டரான ஃபோன்னு சொல்ல முடியாது. இப்போ A3 கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வந்துச்சுன்னா மேபி இது ஒரு ஆப்ஷனாக நம்ம கருதலாம். ஆனால் இப்போ யூரோப்பியன் ப்ரைஸிங் வச்சு பார்க்கல, யூரோப்பில் A3 A2 என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சோ அதே ப்ரைஸ்க்கு தான் லான்ச் ஆகிருக்கு. அதை வச்சு பார்க்கல இந்தியாவில் இது 17,000க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். Xiaomi இப்போ இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 15-16,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கூட Note 7 Pro அளவுக்கு இது நல்ல வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ A3யை மட்டும் தனியாக பார்த்தா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட்ஸ் கிடையாது, ஒரு நல்ல சிப் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எக்ஸலண்ட்டான கேமராஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பெரிய ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் Redmi Note 7 Pro மட்டும் கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதோட பெட்டரான வேல்யூ ஃபார் மனியாக. ஸோ இதுதான் A3 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Xiaomi இங்கே A3ல நல்லா தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த Mi A3 ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்தால் வர்த்தாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் பதிலாக கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day.
பாய்.